சுவாமியே சரணமையப்பா. திருப்பூர் தமிழ்ச் சங்கமும் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் இணைந்து வழங்குகிற மாதாந்திர ஆன்மீக தொடர் சொற்பொழிவில் இம்மாத நிகழ்ச்சியாக நம் அழைப்பினை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற ஈரோட்டை சார்ந்த பேராசிரியர் திரு சு பாரதி அவர்களை வருக வருக என்று உங்கள் அனைவரின் சார்பிலே மனமாற வரவேற்கின்றோம். அவர்களுக்கு சிறப்பு செய்கின்ற வகையில் திருப்பூர் ஐயப்பன் ஆலயத்தினுடைய அறங்காவலர் குழுவினுடைய பொதுச் செயலாளர் திரு மணி அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து சிறப்பிக்க வேண்டுகிறேன். அன்பர்களே, நண்பர்களே, தீபாவளிக்கு 2 நாள் முன்னதாக நடைபெறுகிற கூட்டம் குறைவாகத்தான் வரும் என்று எங்களுக்கு முதலிலேயே தெரியும். இருந்தாலும் தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி ஆன்மீக நிகழ்ச்சி, இந்த ஆன்மீக அலைகள் இந்த ஆலயத்திலே நிரம்ப வேண்டும், அதிலே நாம் தூய்க்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே தான் இந்த கூட்டம் குறைவாக வரும் என்று தெரிந்திருந்தாலும் இன்றைக்கு நடத்த எத்தனைத்திருக்கின்றோம். இந்த ஆண்டு ஐயப்பன் ஆலயத்தினுடைய அந்த அறங்காவலர் குழுவிற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாம் தொடர்ந்து இங்கே 6 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மாதாந்திர தொடர் சொற்பொழிவை நடத்தி வருவதற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த அறங்காவலர் குழுவும் நமக்கு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி நமக்கு தொடர்ந்து நடத்தி கொள்ள வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து திருப்பூர் தமிழ்ச் சங்கம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. பெருமக்களே, திரு பாரதி அவர்கள் நம் அழைப்பினை ஏற்று ஈரோட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர் பெயர் சு பாரதி என்று போட்டிருக்கிறார். சுப்பிரமணிய பாரதி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஈரோட்டிற்கும் சுப்பிரமணிய பாரதிக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு. மகாகவி பாரதியார் எப்படின்னா, பாரதியார் கடைசியாக உரையாற்றிய ஊர் ஈரோடு. ஈரோட்டிலே கருங்கல் பாளையத்திலே நடந்த கூட்டத்திலே பேசிவிட்டு சென்னைக்கு சென்றவர் 3வது நாளிலே யானையால் அடிபட்டு அங்கே படுத்திருந்து மரணம் அடைந்து விட்டார். பாரதியார் கடைசியாக ஈரோட்டிலே பேசிய 3வது நாளிலே மரணம் அடைந்து விட்டார். ஆனால் கருங்கல் பாளையத்திலே பேச்சினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? மனிதனுக்கு மரணம் இல்லை என்கிற தலைப்பில் பேசிய பாரதியார் 3வது நாளிலே மரணம் அடைந்து விட்டார்கள். அப்படி பெருமைக்குரிய அந்த ஈரோட்டிலிருந்து இந்த சுப்பிரமணிய பாரதி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இவருடைய பேர் சு பாரதி. அப்படி இளங்கலை பட்டமும் MA-விலே 2 பட்டங்களும் பெற்றவர். 4ஆம் வகுப்பு படிக்கும் போது மேடையில் ஏறி பேச ஆரம்பித்தவர். 8ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது ஆல் இந்திய ரேடியோவிலே பேசியிருக்கிறார். தொடர்ந்து வானொலி நாடகங்களிலே நடித்து வந்திருக்கிறார். கல்லூரியிலே மாநில அளவில் நடந்த பேச்சு போட்டியிலே பரிசு பெற்றிருக்கிறார். தொடர்ந்து பாரதியார் 100ஆண்டு விழா நடைபெற்றிருக்க பொழுது தமிழக அரசு சார்பிலே நடத்தப்பட்ட இளைய பாரதம் நிகழ்விலே தொடர்ந்து சொற்பொழிவாற்றி இருக்கிறார். கம்பன் விழா தேரெழுந்தூரிலே நடைபெற்ற பொழுது ஈரோடு மாவட்டத்தின் சார்பிலே சொற்பொழிவாற்றி இருக்கிறார். மாதந்தோறும் கோவை வானொலியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எண்ணற்ற பட்டிமன்றங்கள், கவியரங்கங்கள் அவற்றையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விசுவின் அரட்டையரங்கம் நிகழ்ச்சியிலே பேச்சாளர்களை தேர்ந்தெடுக்கிற குழுவிலே திரு பாரதி அவர்களும் நமது சகோதரர் பொன்னுத்துறை அவர்களும் நடுவர்களாக இருந்த பேச்சாளர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த வகையிலே விசுவினுடைய அரட்டையரங்கத்தோடு துபாய், இந்தோனேஷியா, அந்தமான், மும்பை போன்ற ஊர்களில் எல்லாம் சென்று இலக்கிய பணியாற்றியிருக்கிறார்கள். இன்றைக்கும் விசுவினுடைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியிலே அவர்கள் தொடர்ந்து பங்கெடுத்து வருகிறார்கள். அவர்கள் கோவையிலே விசுவின் பேச்சரங்க நிகழ்விலே பேசியிருக்கிறார்கள். அண்மையிலே ஈரோட்டிலே இதே மாதிரி நடைபெற்று கொண்டிருக்கின்ற குறையொன்றுமில்லை நிகழ்ச்சியிலே அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய வேதாத்திரியத்திலே புலமை பெற்றவர்கள். அந்த
வேதாத்திரியம் போதிப்பதிலேயும் அருட்தந்தையினுடைய மனவளக்கலை போதிப்பதிலேயும் பேராசிரியருடைய நிலைக்கு அவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். நல்ல சிந்தனையோடும் என்றைக்கும் வாழ்க வளமுடன் என்று சொல்லக்கூடிய நல்ல சிந்தனையோடு இருக்கின்ற அவர்கள் நம் அழைப்பினை ஏற்று இங்கே வந்து பேச வந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கக்கூடிய ஒன்று. ஆன்மீகம் தரும் அமைதி என்கிற தலைப்பில் அவர்கள் உரையாற்றிருக்கின்றார்கள். கூட்டம் குறைவாக இருப்பதற்கு அவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், டிவியில் பேசுனீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தானே ஒருத்தரும் இருக்க மாட்டாங்கல்ல, அங்கே 10 பேர் இருந்தாலும் முத்தாட்ட 10 பேர் இருக்காங்க, நீங்கள் நல்லா பேசலான்னு சொல்லியிருக்கேன். அவருடைய பேச்சு வழக்கம் போல நமது சகோதரர் செங்கோட்டையன் அவர்கள் அங்கே அதை ஒளிப்படமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நாளை மறுதினம் அது யூடியூப்பில் போடப்படும். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் யூடியூப்பில் போடப்படுகிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நீங்கள் எல்லாம் ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா உலகம் முழுவதும் உங்களுடைய முகங்கள் தெரியப்பட்டு கொண்டிருக்க அந்த பணியை திரு செங்கோட்டையன் மிக அருமையாக செய்திருக்கிறார்கள். சென்ற மாதம் சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து ஒருவர் அவரை கூப்பிட்டு மிக அருமையாக பாராட்டி கடிதமும் இமெயிலில் அனுப்பியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பற்றியும் ஐயப்பன் ஆலயத்தில் இது நடைபெறுவதை பற்றியும் பாராட்டி ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து ஒருவர், ஒரு இலங்கை தமிழர், ஈஸ்ட் ஆப்பிரிக்கா கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து அந்த கடிதம் வந்திருக்கிறது. அதுவே நமக்கு உள்ளூரிலே கூட்டம் குறைவா இருந்தாலும் உலக அளவிலே இந்த நிகழ்ச்சி எடுத்து செல்லப்படுகிறது. மான்சா என்கிற ஊரிலே தமிழ்ச்சங்கம் நடத்துவார். அந்த தமிழ்ச்சங்கம் நம்மை பாராட்டி அந்த கடிதம் எழுதியிருக்கிறது என்பதை பெருமையோடு தெரிவித்து நமது மதிப்புக்குரிய பாரதி அவர்களை தன்னுடைய இலக்கிய உரையை, ஆன்மீக உரையை தொடங்கும்படி உங்கள் அனைவரின் சார்பிலேயும் அன்பு பாராட்டி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. மாதந்தோறும் ஆன்மீகத்தினுடைய கருத்துக்களை, ஆன்மீகத்தினுடைய தத்துவ விளக்கங்களை, ஆன்மீகத்தினுடைய உணர்வுகளை மக்களிடத்திலே எடுத்து செல்வதற்காக தங்களையும் தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியையும் இதற்காக அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு நல்ல தொண்டினை செய்து கொண்டிருக்கிற திருப்பூர் தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த தலைவர் அருள் திரு முருகநாதன் ஐயா அவர்களுக்கும், அதனுடைய செயலாளராக இருந்து தொண்டாற்றிக் கொண்டிருக்கிற ஆடிட்டர் அருள் திரு லோகநாதன் ஐயா அவர்களுக்கும், அருள் நெறி வார வழிபாட்டு குழுவினுடைய தலைவராக இருந்து ஆன்மீக நெறியை பரப்பிக் கொண்டிருக்கிற பெரியவர் மதிப்பிற்குரிய அருள் திரு ரத்தினவேல் செட்டியார் அவர்களுக்கும், திருப்பூர் ஐயப்ப சேவா சங்கத்தின் புதிய பொறுப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்த உங்களுக்கு எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் நிறைய வேண்டும். புதிதாக பொறுப்பிற்கு வந்திருக்கிற அருள் திரு மணி ஐயா அவர்களுக்கும், ஏற்கனவே எனக்கு அறிமுகமாகிய திரு பொன்னுத்துறை ஐயா அவர்களுக்கும், இவ்வளவு பெரிய வேலையை ஒரு சின்ன கேமராவை வச்சு, அது கூட ஒரு சின்ன பென்டிரைவையும் வச்சு, ஆனால் உலகம் முழுவதும் இதை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களினுடைய ஒளிபரப்பு பொதுச் செயலாளர் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு, தலைவர் பொதுச் செயலாளர் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும், என்னை பத்திரமாக இவ்வளவு பெரிய கூட்டத்தில் இருந்து அந்த பைக்கில் கொஞ்சமெல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி, திருப்பூரில் டிரைவிங்னு சொன்னால் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் வண்டி ஓட்டுறது, அந்த வளர்மதியிலிருந்து அவர் வர்றதுக்குள்ளே
எங்கெங்கேயோ அப்படியே சுற்றி இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்துனார். அது இல்லாமல் தொடர்ந்து எத்தனை மணிக்கு வருவீங்க என்ன எல்லாத்தையும் என்னை தொடர்ந்து அப்படியே ஒரு தொடர் ஓட்டமாக என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு வைத்திருந்த மதிப்பிற்குரிய நண்பர், உங்களுடைய அலுவலக பணியாளர் திரு ரமேஷ் அவர்களுக்கும் அவருடன் இருக்கிற நண்பர்களுக்கும் இந்த ஒலிபெருக்கி அமைப்பை அமைத்து கொடுத்து எங்களுக்கெல்லாம் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய அந்த நண்பருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, 2 நாள் கழித்து தீபாவளி திருநாள் இருந்தாலும், இந்த செவ்வாய்க்கிழமை வந்துடுது இல்லைங்களா, இருந்தாலும் இந்த ஆன்மீக கருத்துகளில் இந்த குறையொன்றுமில்லை என்கின்ற நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய மனதுடன் இதை எல்லா நகரங்களிலும் வெளி மாநிலங்களில் இருக்கின்ற நகரங்களிலும் வழங்கி கொண்டிருக்கின்ற திரு கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய நிர்வாகத்தார் அத்தனைக்கும் இந்த சமயத்தில் நன்றியை கூறி, எவ்வளவு வேலைகள் உங்களுக்கு இருந்தாலும் தாய்மார் ஒருவர் உட்கார்ந்துருக்கிறார், என்ன சொல்றாங்க கேட்போம். நீங்கள் கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, இருந்தாலும் உலகம் முழுவதும் பார்க்கக்கூடியவங்களை கணக்கில் வச்சு ஐயா சொன்னார், கூட்டம் இல்லைனாலும் நீங்க பொறுத்துக்கணும்னு சொன்னார். அந்த காலத்தில் ஆன்மீகத்தினுடைய உபதேசங்களை கேட்பதற்கு 200-300 பேர்னு எந்த குருமாரும் மாணாக்கர்களை தேர்ச்சி செய்யல. ராமரையும் லட்சுமணரையும் பரதரையும் சத்ருக்கணரையும் தான் தேர்வு செய்து கொண்டாரே தவிர அந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் தேர்வு செய்து உட்கார வைத்து தன்னுடைய ஆன்மீக தத்துவ விளக்கங்களை கொடுக்கல. எந்த ஒரு குருமாரும் தன்னுடைய சீடர்கள் 100கணக்கில் இருக்க வேண்டும் என்றும் நினைக்கவில்லை. 4 சீடர்கள் இருந்தால் 4 பேரும் முழுமையாக அறிவிலே முழுமையடைந்து விட்டால் அதுவே ஒரு சமுதாயத்தை உய்விக்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைத்தே குருமார்கள் கூட்டத்தை பற்றி கவலைப்படவில்லை, வந்திருப்பவர்களின் நோக்கத்தை பற்றி மட்டுமே அவர்கள் அறிந்து தன்னுடைய வகுப்பை நடத்தினார். எந்த ஒரு குடும்பத்திலும் நாம் இப்பொழுது கூட்டம் அதிகமாக இருக்க வேண்டும்னு நினைக்கிறதில்லை. அளவான குடும்பம், நிறைவான வாழ்க்கை. ஆனால் 2 குழந்தைகள் இருந்தாலும் 2 குழந்தைகளும் வாழ்க்கையிலே மேல் நோக்கிய நிலையில் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதுதான் பெற்றோர்களினுடைய கடமையாகவும் நோக்கமாகவும் இருக்கிறதே தவிர, குடும்பத்தில் வீடு நிறைய குழந்தைகளை வைத்துக் கொண்டு இப்பொழுது யாரும் அல்லல் படுவதற்கு தயாராக இல்லை. அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கூட்டம் குறைவாக இருந்தாலும் நோக்கம் பெரிது. அந்த வகையில் ஆன்மீகத்தை பற்றி சிந்திப்பதற்கு வந்திருக்கிற உங்கள் இடத்தில் சில கருத்துக்களை சொல்லுவதற்கு இறையர்களும் குருவர்களும் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஆன்மீகம் வழங்கும் அமைதி இந்த தலைப்பில் வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிந்து கொண்டால் தலைப்புக்கு உள்ளே போவது கொஞ்சம் எளிதாக இருக்கும். ஆன்மீகம் என்பதற்கும் அமைதி என்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அர்த்தத்தை தெரிந்து கொண்டால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் அர்த்தத்துடன் வாழ்ந்திருக்கிறோம் என்பது புரிந்துவிடும். ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் ஆன்மீகத்தை நம்மிடத்தில் இந்த நாட்டில் போதிப்பதற்கு 3 புராணங்கள், ஒன்று சிவபுராணம், இன்னொன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். இந்த 3 புராணங்கள் ஆன்மீகத்தை தெள்ளத் தெளிவாக இந்த நாட்டிலே மக்களில் கடைநிலையில் இருந்து உயர்நிலையில் இருப்பவர்கள் வரைக்கும் போதிப்பதற்காக, அதை சமுதாயம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு வழங்கப்பட்ட சொத்து. ஒன்று சிவபுராணம், இன்னொன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் காலையில் 4 மணிக்கு எழுந்தவுடன் 2 பக்கங்களாவது படித்து முடித்துவிட்டு அதற்கு பின்னாடி தன்னுடைய தினசரி வாழ்க்கையை துவங்க வேண்டும் என்பது நம்முடைய பெரியோர்கள் கடைபிடித்து வந்த வாழ்க்கை முறை. இன்னைக்கு அது கொஞ்சம் மாறி போயிட்டு, ராமாயணத்தில் என்ன சொல்ல வருதுங்கிறதை கதையாக மாத்தி ராமாயணத்தினுடைய தத்துவங்கள் உண்மையிலே என்ன சொல்ல வருகிறது என்பதையும் தெளிவாக எடுத்து சொல்லிய பெரியோர்களினுடைய பேச்சுக்கள் அத்தனையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வழக்கத்திலிருந்து நாகரீகத்தின் காரணமாக அதை ஆன்மீகத்திலிருந்து வேறுபடுத்தி பார்த்து அது ராமாயணம் என்பது ஏதோ கதையாக சொல்லக்கூடியது என்கின்ற நிலையில அதை நிறுத்தி வைத்திருக்கிறோம்.
குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். நீங்களும் குற்றவாளி இல்லை, நாமளும் குற்றவாளி இல்லை, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். ராமாயணத்தில் ஆன்மீகத்திலே வாழ்க்கையினுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை வால்மீகியும் கம்பரும் துளசிதாசரும் எதிர்கால சமுதாயத்திற்கு எப்படி அண்ணன் தம்பி உறவு இருக்க வேண்டும், எப்படி கணவன் மனைவி உறவு இருக்க வேண்டும், எப்படி தந்தை மகன் உறவு இருக்க வேண்டும், எப்படி தன்னுடைய நிலையில் இருந்து குறைந்த நிலையில் மனிதன் வாழ்ந்தாலும் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டிய அரசன் எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய மனைவியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒரு கணவனுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுவதுதான் ராமாயணம்.